ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் ஞான பார்வை. வணக்கம். முகில் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அத்தியாயத்துடன் உங்கள் சம்பத் யோகி ஞான பார்வை நிகழ்ச்சிக்காக. ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய பார்க்க போகிறோம், அது வேற இருக்குது. சில விஷயங்கள் நம்மளாலே ஒத்துக்கொள்ள முடியாது, இருந்தாலும் அதை நீ பயிற்சி பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லைங்க, அதை பயிற்சி பண்ணித்தாகணும். எதனால் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு பயிற்சினால் பல பயிற்சிகள் உருப்பெறும், முழு உருப்பெறும். அது அந்த மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, பணிதல். நம்ம யார் பொதுவாக பறிஞ்சு போகிறதுன்றது நம்ம பழக்கத்திலே கிடையாது, நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சப்போஸ் எதிரில் வந்தால் உனக்கு வேணால் நீ இறங்கிப்போ, நான் இறங்கி போக மாட்டேன். ஏன்னா 2 பேர் போகிற வழியில் அவர் எதிரில் வந்தார், நம்மளும் நேரில் போய் நிற்கும், உனக்கு வேணால் இறங்கி போ. நிறைய சினிமாவில் பார்த்துட்ருக்கோம்ல. அது மாதிரி இந்த பணிவுன்றது எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு வரவே வராது. ஆனால் என்னன்னாக்கா, இப்போ அந்த நாய் வாழை நிமித்துற மாதிரி கண்டிப்பான முறையில் நம்ம அதை நம்மளை நாமளே கொஞ்சம் செப்பனிட வேண்டும். அதுக்கான டைம் இது. பணிவதே பணிவென்று பணித்தனை நீ எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முருகபுரான்கிட்ட சொல்லும்போது. முருகபுரான் சொல்கிறாரு, நீங்கள் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு, அதனால் நான் பணிந்தேன் கந்தா அப்படின்னு சொல்லுவார். எதனால் இந்த பணிவு வேண்டும், நமக்கு ஏன் இந்த பணிவு வேண்டும், இதுக்கு என்ன அவ்வளோ பெரிய அவசியம் அப்படின்னா, எனக்கு நீங்கள் பணி ஆரம்பிக்கிறீங்களோ, if I am ready to bend, then only accept certain things. என்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நான் தயாராகணும்னா எனக்கு பணிவு வந்தால்தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராவேன். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். மன்னிப்பு கொடு, மன்னிப்பு வாங்குன்னு சொல்கிறோம், அதுக்கும் கண்டிப்பாக பணிவு வேண்டும். அடுத்து அன்பை செலுத்து, அன்பை வாங்குன்னு சொல்கிறோம், கண்டிப்பாக பணிந்தால்தான் உங்களுக்கு புன்முறுவலே வரும். சமத்துவம், சாத்வீகம் எல்லாத்தையும் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே திரும்ப நீங்கள் இறங்கினால், நீங்கள் எனக்கு பரவாயில்ல நான் கொஞ்சம் இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கினால்தான், நீங்கள் பணிந்தால்தான், அந்த ஏற்கனவே அந்த நெல்மணி சொன்னது, ஒரு நெல் கதிர் இருக்கும்போது அதில் மணியில் ஒரு பால், அந்த பால் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, முதல்ல அது பால் வைக்கும், பால் தான் அரிசியாகும். அந்த நெல்மணி பதராக இருக்கும்போது அது நிமிர்ந்து நிற்கும், அப்படியே நான் தான் அப்படின்னு நிமிர்ந்து நிற்கும். பால் வச்ச பிறகு அந்த பால் இருக்கும்போது அந்த அந்த நெல் பயிரோட வாசனை அவ்வளோ அருமையான வாசனையாக இருக்கும். மண் வாசனைக்கு அடுத்த ஒரு சிறந்த வாசனை உலகத்திலேயே என்னென்னா, அந்த நெல்மணியில் பால் வச்ச சமயத்தில் அந்த அந்த பயிர் பக்கத்தில் போனீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு வாசனையாக இருக்கும். அந்த பால் வச்ச டைமில் லைட்டாக அப்படியே சரிய ஆரம்பிக்கும். இன்னும் அந்த முழு நெல்மணி உள்ளே வந்துருச்சு, உள்ள அரிசி உங்களுக்கு முழுசாக உருவாயிருச்சுன்னா அந்த வெயிட்டுக்கு தலைக்கணம் வரும்போது அப்படியே லைட்டாக பணியும். அது பணிஞ்சால்தான் அது 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 சாப்பிடுவதற்கு தயார், அதை அறுவடை பண்ணுறதுக்கு தயார், அது நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு தயார்ன்றது எப்போனாக்கா, ஃபுல்லாக அது முற்றி அது அத்தனை வெயிட்டை தாங்கிக்கிட்டு அது அப்படியே பணியும். அது பணியலை, அப்படி அப்பவும் பணியலைன்னா அதில் நெல்மணி இல்லை, அது பதர், அதை தூக்கி தூரம் தான் போடுவோம், இல்லைன்னா மாட்டுக்கு உணவாக கொடுப்பாங்க. இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். இந்த பணிவு வந்தால்தான் நம்ம சொன்ன மற்ற எல்லா ஒழுக்கமும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. இந்த பயிற்சி பண்ணுங்கள், அந்த பயிற்சி பண்ணுங்கள், இந்த பயிற்சி பண்ணுங்கள், அந்த எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு வரணும், கைக்கூடி வரணும், இல்லை பயிற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் பணிங்க. பணி இருந்தால் சரி எல்லார்ட்டையும் பணி எஞ்சிட முடியுமா அப்படின்னு சொன்னால், முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவங்க பெரியவங்கள்ட்ட. அதாவது நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களோட வயசில் மூத்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் பணிவாக பேசுங்க. அது நீங்கள் எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் நிறைய பணம் காசு வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய பதவியில் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அப்போவும் நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் கொடுத்தா தான் அவங்க உள்ளே வருவாங்க. எப்படின்னாக்கா, நீங்கள் பணிந்து அவங்களுக்கு புன்முறல் கொடுத்து அன்பை செலுத்தினா தான் அவங்களோட அன்பை நீங்கள் பெற முடியும். அப்போ அன்பை பெற்றால் தானே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த பணிவு அப்படின்றது முதல்ல பெரியவங்கள்ட்ட. அடுத்தது, அதாவது பல இடங்களில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
ஒரு வயதானவர் இருந்தார்னா அவர் வேலைக்கு இருக்காருனாக்கா அந்த முதலாளி சின்ன பையனாக இருந்தாலும் அவரை வாடா போடான்னு கூப்பிடுவார், இதாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இது உண்மையிலே ஒரு தவறான ஒரு ஆட்டிடியூடுன்றது அவங்களுக்கு தெரியறதா, இல்லை சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, இல்லை அவங்களோட ஈகோ அதை ஒத்துக்க மாட்டேங்குதான்றது தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்க எல்லாருமே அதை பின்பற்றுறாங்க. ஏன் அந்த இடத்துல அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்தா அவர் வேலை பார்க்காம போயிட்டு போகிறாரா, இல்லை இதே வேணான்னு சொல்லிட்டு போக போகிறாரா? கிடையாது. அவர் எப்படி இருந்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க போகிறாரு. என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் முதலாளி, அவர் தான் வேலைக்காரர், இல்லைனா நீங்கள் தான் உயர் அதிகாரி, அவர் தான். அப்போ அவர் அந்த வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம ஒரு பணிவு அப்படின்றது சரி. அங்கே வேலை இடத்துல வேணாம், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயசான மரமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பெரிய மரம் இருக்குது அப்படின்னா மரத்துக்கு பணியலாம். நீங்கள் ஏங்க அட்லீஸ்ட் இதுக்கு பண்ணுறீங்க, அதுக்காக பணிஞ்சு தாத்தா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கிட்ட நீங்கள் மனசார கேட்கலாம். ஸோ பணிவுன்றது இது இந்த பயிற்சியில் எல்லாமே எங்கே ஆரம்பிக்கணும்னா உங்களுக்குள்ளேயே நீங்களே மனசார நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஒரு பயிற்சியாக செய்ய தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா புலப்படும். அந்த கூர்ந்து கவனித்தல் அப்படின்றது எதுக்கு நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா, அடுத்து வரும்போது நிறைய விஷயங்கள் அறிவுன்னு சொல்லி நம்ம நிறைய அறிவுகள்லாம் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது ஒரு குறிப்பறிதல்னு ஒன்று வரும். ஒரு அறிவு, நம்மளோட 7வது அறிவு குறிப்பறிதல். அந்த குறிப்பறிதல் நீங்கள் கண்டிப்பான முறையில் அந்த குறிப்பறிதலை நீங்கள் படிக்கணும், இல்லை அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், அந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த கண்டிப்பான முறையில் அந்த கூர்ந்து கவனித்தல் வேணும். அந்த கூர்ந்து கவனித்தல் எதன் மூலமாக வரும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சின்ன ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே ஏன்னா மரத்து கூட பேசுவியா, ஒரு நாயக்கல்லால் அடிச்சுட்டுன்னா அதுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு காலை விழுவியா அப்படின்னா சிரிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மனசார பண்ணி பாருங்கள். இதெல்லாம் செய்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லைல்ல. அதனால் நீங்கள் மனசார பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இல்லைங்க, அதை தொட்டு பாருங்கள். கொஞ்சம் ஒரு ரியலைஸ் பண்ணி அந்த ஒரு வயசான மரத்தை நீங்கள் அப்படியே தொட்டு ஒரு வயசானவர் இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்களோ, உங்கள் தாத்தா நினச்சிங்க, உங்கள் தாத்தா மாதிரி ஃபீல் பண்ணி நினச்சி தொட்டு பாருங்களேன். இட் வில் ரியாக்ட், ரியலி இட் வில் ரியாக்ட். இப்போ இந்த பணிவு உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் அமைதியாக இருந்து கூர்ந்து கவனித்தால், பகுத்தாய்ந்தால், ஆழ்ந்து சிந்தித்தால் கண்டிப்பான முறையில் உங்களோட அந்த ஞான பார்வையில் கண்டிப்பான முறையில் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணப்படும். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு மறுநாள்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த பயிற்சி அப்படின்றதே எப்படின்னாக்கா, ஒருத்தர் திடீர்னு இந்த கன்னத்தோட இதை இவ்வளோ தூரம் இழுப்பார் அப்படின்னா அவர் ஒரே நாளே பண்ணிட்டாரா? கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கொண்டு போவாங்க, இந்த பக்கம் கொண்டு போவாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் பண்ணிட்டாங்கல்ல. இது பயிற்சி, கொஞ்சம் கொஞ்சமாக. இது மாதிரி நீங்கள் இந்த நம்ம சொல்கிறக்கூடிய பயிற்சி இது எல்லாமே ரொம்ப ஒரு சிம்பிளான பயிற்சி தான். இதெல்லாம் ஏதோ ஒன்றை மட்டும் திரும்ப செஞ்சீங்கன்னா உங்களோட இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராகலாம். இன்னும் பல இந்த ஞானப்பார்வையின் மூலமாக இன்னும் நிறைய எபிசோடில் சந்திக்க போகிறோம். அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சம்பத் யோகி. ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள்.